ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் லஞ்ச் பாக்ஸுக்கு முட்டை கிரேவியும் சப்பாத்தியும் தான் செஞ்சுருந்தேன். அது எல்லாத்தையும் டிஃபன் பாக்ஸில் போட்டுட்டு ஸ்நாக்ஸுக்கு நல்ல பழுத்த பப்பாளி பழம் இருந்துச்சு, அதை கட் பண்ணி போட்டு கொடுத்துட்டேன். எனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்புமாவும் டீயும் தான் எடுத்துக்கிட்டேன். இந்த காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எப்போவுமே நான் ஸ்கிப் பண்ணி காலையில் சாப்பிட்டாலே எந்த வேலையுமே நடக்காது. சாப்பிடாம இருந்தால் நல்லா சுறுசுறுப்பாக வேலை பார்த்துருவேன். சாப்பிட்டுட்டா அவ்வளோதான், முழுங்கின மலைப்பாம்பு மாதிரி அங்கேயும் இங்கேயும் நெளிச்சிட்டே அந்த நாள் ஓடிடும். அதனாலேயே நான் சாப்பிட்றதே இல்லை. ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு நல்லா சூடாக திருப்தியாக ஒரு டம்ளர் டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகள் எல்லாம் பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். பிடிக்காத வீட்டு வேலைகள் எது அப்படின்னா இதுதான் எனக்கு. துணி மடிக்கிற வேலை. துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு அந்த ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி சாயங்காலம் ஸ்நாக்ஸுக்கு எதுவுமே இல்லை, சரி எள்ளு உருண்டை செஞ்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வெள்ளத்தை நல்லா துருவி எடுத்துட்டு எள்ளை 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். கல் மண்ணு குப்பை எல்லாம் இருக்கும் அப்படிங்கறதுனால 4-5 டைம் வாஷ் பண்ணி எடுத்துட்டு அந்த எள்ளை நல்லா சூடு பறக்க ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுல ஒரு 3 ஏலக்காய் போட்டுட்டு நல்லா பவுடர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த வெள்ளத்துல சேர்த்து உருண்டை பிடிச்சா எள்ளு உருண்டை ரெடி. ரொம்ப அரைச்சிடக்கூடாது. இதுல வேர்க்கல்லையுமே கொஞ்சம் பவுடர் பண்ணி சேர்த்திக்கலாம். எங்கிட்ட வேர்க்கல்லை இல்லாதனால நான் இன்னைக்கு எள்ளும் வெள்ளமும் மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். கூடவே ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊத்திட்டு நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. சத்தான எள்ளு உருண்டை ரெடி. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இதுதான் இன்னைக்கு. ஸ்கூல் ஓபன் பண்ணிட்டாலே லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன செய்யறதுன்னு ஒரு பெரிய தலைவலி. அதை தாண்டின தலைவலி என்னன்னா ஸ்நாக்ஸுக்கு என்ன செய்யறது அப்படிங்கிறது தான். உங்களுக்கும் அப்படியான கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.